ஈஸ்வரா சனீஸ்வரா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானின் பயிற்சி. சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது, கரெக்டாக? டென்ஷன். இவர் என்ன சொல்ல போகிறார், எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார், எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார், என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு. இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார். கும்பராசி அவரோட சொந்த வீடு, மூலத்திரிகோணம் வேறு. இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், நீதிமான், கர்மகாரகன், தர்மவான், இப்படியெல்லாம் பல விதங்களில் சொல்லக்கூடியவர். அந்த சனீஸ்வர பகவான் 29 மார்ச் 2025 முதல் 3/6/2027 வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். காலச்சக்கர தத்துவத்தின்படி அது 12வது ராசி, அயன சயன போக மோட்ச ஸ்தானம். அந்த மீனராசி நீர் ராசி. நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார். ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும், அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார், நாம் சரியாக இருந்தால். சரி, இப்போது நம்ம பதிவுக்கு போகலாமா? எனதருமை மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான சனீஸ்வர பகவானின் பயிற்சி. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு அற்புதமான பயிற்சி தான். ஒரு 7.5 வருஷமாக, ஒரு 7.5-8 வருஷமாகவே கொஞ்சம் அல்லாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு உயர்வு கிடைக்கிறது அதெல்லாம் வேறு. ஏன்னா குரு பகவான் அப்பப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வராரு. இருந்தாலும் டென்ஷன் தலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கு, பிரச்சனைகள் சமாளிக்கிறீங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதன். அதே சமயம் அவரே தான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி. பணத்தை அப்படி டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணார், இல்லை ரிலீஸ் பண்ணி டைட் பண்ணார், ஏதோ ஒன்று பண்ணினார். டென்ஷன், குடும்பத்தில் குழப்பம், அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டார், இல்லை தம்பி வீட்டை விட்டு போயிட்டார். சரி, அதெல்லாம் போச்சு. வாழ்க்கை துணை மூலமாகவும் ஒரு குழப்பம், கால்லையும் வீக்கம், அடிபட்டிருக்கு, உடம்பும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் சமாளிப்பு சமாளிப்பு சமாளிப்பு. ஏன்? குரு. அதுக்காக தான் ஒரு கிரகத்தை வச்சு நம்ம பலாபலன்கள் சொல்கிறது கிடையாது, இது கோச்சாரம். அப்போ இந்த ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா, உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல பாத சனியாக இருந்தார். 7.5 முடிச்செடுத்து. இப்போ அதனால தான் சொன்னீங்க, 7.5 வருஷமாக உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 6 வருஷம்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஜென்ம சனி, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சனி 2 இடத்துல போட்டு உங்களை லாக் பண்ணிட்டார். இந்த பக்கமும் நகர முடியல, இந்த பக்கமும் நகர முடியல. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்துட்டார். மனசில் குழப்பம். உத்தியோகத்தில் நீங்கள் சொல்லலாம், உத்தியோகத்தில் நான் நல்லா தாங்க இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதெல்லாம் பொய். புரியுதா? என்ன அப்படின்னா, கடுமையாக கஷ்டப்பட்டீங்க, அதனால தான் ஒரு உயர்வு கிடைச்சிது. சும்மா இல்லை, சும்மா வந்துடுமா சுதந்திரம்? அது மாதிரி கஷ்டப்பட்டீங்க. தொழில் வியாபாரம் பெருசாக பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 6 மணி நேரம் தான் தூங்கியிருக்கீங்க. கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த கஷ்டத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைச்சிது. ஏன்னா சனீஸ்வர பகவான் எவ்வளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவுக்கு உயர்வு கொடுப்பார் உங்கள் ராசிநாதன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்துக்கு வீண் போகாமல் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார்.
இருந்தாலும் டென்ஷன். குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் இல்லைங்கிற மகர ராசி அன்பர்கள் கிடையாதுங்க. நான் அடித்தே சொல்லுவேன், உங்களை அடிச்சு இல்லை, விஷயத்தை அடிச்சு. கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனைகள். ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சிங்க, முடியாத போது போட அப்படின்னு விட்டீங்க. அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வராருன்னா, உங்களோட 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். 7.5 முடிந்தது, 7.5 விலகியது. அதுவே நீங்கள் காலரை தூக்கி விட்டுக்கலாம். அப்பாடா, ஒரு பெரிய, அது என்னமோ சொல்லுவாங்க, என்ன மலையை ஏறியாச்சு அப்படின்னு, அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் குறையும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம், காரியஸ்தானம், உடன்பிறப்புகள் ஸ்தானம். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு இப்போ நன்மைகள் கிடைக்கும். கண்டிப்பாக முயற்சி எடுங்க, வெற்றி. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கண்டிப்பாக அதாங்க பெரிய விஷயம். என்றைக்குமே யாராக இருந்தாலுமே ஒன்றும் இல்லை. இப்போ திருமணம் ஆகலை அப்படின்னா ஜாலியாக அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வருவார் பையன் வண்டி எடுத்துக்கிட்டு. திருமணம் ஆயிடுச்சு, ஐயோ ஒய்ஃபு காத்துன்னு இருப்பாளே, கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மா காத்துன்னு இருப்பாங்களே, அப்பா காத்துன்னு இருப்பாங்களே அப்படின்லாம் இல்லை. ஆனால் தன் மனைவி காத்துக்கிட்டு இருப்பாளேன்னு வருவார். ஏன் தன் மனைவி அப்படின்னு? ஏன்னா தாய் தந்தைக்கு அப்புறம் தான் நம்ம, ஆனால் நமக்கு அப்புறம் நம்மளுடைய இணை துணை. அப்படிங்கும்போது அவங்கள இது பண்ணக்கூடாதுன்ட்டு வருவார். குழந்தைகள் பிறந்துடுச்சு, டைட் ஷெட்யூல், சினிமா நெக்ஸ்ட்டு, ஃபேமிலி ஃபஸ்ட், அப்படி வந்துடுவாங்க. கரெக்டாக நேராக வீட்டுக்கு வந்து, அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வீட்டுக்கு வந்தோன்னா அந்த குழந்தைகளோட முகத்தை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரெக்டாக நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இந்த 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இந்த மகர ராசிக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு உன்னதமான முன்னேற்றம் தரக்கூடிய பெயர்ச்சி. படிக்கிற குழந்தைகள் மனசு அப்படி இப்படி இருந்தது, ஆனாலும் சமாளித்து படிச்சிங்க, படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் படிச்சிங்க. ஆனால் இப்போ சாதாரணமாக படித்தாலே நல்ல மார்க் வாங்கிடுவீங்க. மார்ச் மாதம் டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குழந்தைகள்லாம், அதுவும் இந்த 10th போகிற பசங்கள்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடி தூள் தான், நிறைய மார்க் வாங்குவீங்க. கருத்தூன்றி படிங்க. கரெக்டாக படிக்கணும். குருஜி சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக வெறும் வெள்ளை பேப்பரை கொடுத்தீங்கன்னா மார்க் போட்டுற மாட்டாங்க. கரெக்டாக? அப்போ நீங்கள் படித்து எழுதணும், படிக்கும் நல்ல. அதேமாரி காலேஜெல்லாம் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உத்தியோகம். இந்த நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும், ஜமாயிங்க. 7.5 போயாச்சு, இறங்குங்க, துணிஞ்சு இறங்குங்க. சரியா? அடுத்தபடியாக திருமண யோகம் கூடி வரும். தடைப்பட்ட திருமணம் அருமையாக நடைபெறும். அதேமாரி 2ஆம் திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் அருமையான ஒரு வரன் அமையும். ஏன்னா நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இல்லற வாழ்க்கைங்கிறது கொஞ்சம், சில பேருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், சில பேருக்கு கொஞ்சம் டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஜனனகால ஜாதகத்தையும் பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் தொழில் கண்டிப்பாக விருத்தி அடையும். புது கூட்டாளிகள்லாம் வருவாங்க. உங்களோட பிஸ்னஸ் நல்லா போகும். உடனே உங்களோட குட்வில் பார்த்து உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டல் அடித்து போச்சு வருது அப்படி இருந்தது. ஆனால் இப்போ நல்லா போகிறத பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட ரிலேஷனே வரலாம். அதேமாரி இந்த வீடு, ஒரு வீட்டில் இருக்கீங்க, பழைய காலத்து வீடு, டக்குன்னு ஜாயிண்ட் வெஞ்சர் வரும். நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், உங்களுக்கு 2 வீடு தரேன், இந்த பணம் தரேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், உங்களுக்கு சூப்பராக அமையும். வம்பு வழக்கு அட போங்க சார், வம்பாவது வழக்காவது நீங்கள் வைக்கிறது தாங்க சட்டம். பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில்
துணிஞ்சு இறங்குங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நான் எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற இடத்துல நம்ம வந்து கேர் எடுத்து பண்ணணும். தப்புன்னு பண்ணக்கூடாது. இப்போ தொழில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களோட புத்தி, கூட்டாளிகளோட புத்தி. இப்போ நம்ம மார்ஸ் மீடியாவை எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஜோதிட குருஜியாக அட்வைஸ் பண்ணிடுறேன், எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் எடிட்டர் திரு சக்திவேல் அவர் அழகாக அதை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா தான் அது வந்து அந்த குழந்தை ஜனனம். அப்போ 2 பேரோட கூட்டு புத்தி. ஆக நம்மளோட தொழில் அப்படின்னா நம்ம கேர் எடுத்து பண்ணலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கும்போது அந்த கம்பெனி எப்படி ஏது இதெல்லாம் பார்த்துக்கணும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக வருவீங்க. சோம்பி கிடந்த நீங்கள் இப்பொழுது சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். ரியல் எஸ்டேட்லாம் இப்போ சூப்பராக போகும். ஏன்னா குருவோட இடத்துக்கு இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் இதுவாக வரார். என்ன ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா ராகுவோட சேர்ந்துடுறார். ராகு ஆல்ரெடி மீனத்தில் தான் இருக்கார். இப்போ இந்த சனியும் போய் சேர்றதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அந்த ராகு ரிலீஸ் ஆடுறார். அவர் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார். கும்பத்துக்கு வந்தோடனே எல்லாம் அடி தூள் கலப்ப போகிறீங்க. அடுத்தது வீடு, மனை, வாகனம் கண்டிப்பாக கிடைக்குங்க. 7:30 ஆரம்பிக்கும் போதே சில பேர் வாங்கிட்டீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. 7:30 ஒரு இது வாங்கிட்டீங்க. ஆனால் கடன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கு. அந்த கடன்லாம் இப்போ அடையும். சூப்பராக ஒரு பெரிய இதுக்கு வருவீங்க. அதுமாதிரி வீடு, மனை, வாகனம்னு வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக உங்களை நீங்கள் கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு இல்லைன்னா ஒரு லேண்டாவது வாங்கி போட்டுடலாம். இல்லை நல்ல வாகனம் வாங்கலாம், 4 வீலர் கார் வச்சுக்கலாம், ஒரு பெருசாக ஜாலியாக போயிட்டு வரலாமே. கண்டிப்பாக அதுவும் இந்த மகர ராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் யோசிப்பீங்க வாங்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். மகர ராசி அன்பர்களுக்கு முக்கால்வாசி சொந்த வீடு இருக்கும், சொந்த தொழில் இருக்கும், தாயாரோட சப்போர்ட் இருக்கும். ஆனால் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்காக எல்லாருக்கும் மகர ராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ஐயா நான் குடிசையில் இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லலாம், வாடகை வீட்டில் இருக்கேன். அப்போ அந்த 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கார், அவர் கைதியாக இருக்காரா இல்லை நல்லபடியாக இருக்காரா, அதெல்லாம் பார்க்கணும். அதுக்குண்டான ரெமெடி பண்ணோம்னா வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்தபடியாக வருமானம் அடிச்சுக்க முடியாது, தடை தாமதம் சூப்பராக விலகும், வருமானம் வரும். ஆனால் என்ன, சும்மா உட்காந்தா சோறு கிடைக்காது. கடுமையாக உழைங்க, அந்த உழைப்பு வீண் போகாது. 7:30 கொஞ்சம் உழைப்பு வீண் போச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து 100% ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைத்தது 60% தான். 40% அந்த விழலுக்கு இறைத்த நீர் அப்படி தான் போச்சு. விழலுக்கு இறைத்த நீர், தண்ணி விடும்போது வயலுக்கு விடும்போது பாதி வந்து புல்லுக்கும் போகுமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லுக்கு போக மீதி புல்லுக்கும் போகுமா. அந்த மாதிரி பாதி எங்கே வேஸ்ட்டு, முடியல, வருமானம் வரல. ஆனால் இப்போ வரும். அடுத்தது கணவன் மனைவி உறவு ஜோருங்க. 3ஆம் இடத்துல வந்தாலே உங்களுக்கு சூப்பர். என்ன உடன்பிறப்புகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும், ஆனால் தெளிவு இருக்கும். ஏன்னா தெளிவாக நீங்கள் யோசிப்பீங்க. அது உடல் நலம், இதுவரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் கண்டிப்பாக குறையும். பெரிய ரிலீஃப்னு நான் சொல்கிறேனே, உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள், அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டாக டாக்டரே அதான் சொல்லுவார், வயசாக எடுத்து கொஞ்சம் கவனமாக இருங்கம்பாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, பாத்ரூமில் போய் குளிக்கணும் அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, டேடி கொஞ்சம் பார்த்து போங்க டேடி அங்கே வழுக்கிறது. ஏன்னா 70 வயசு 60 வயசு 50 வயசு ஆயிடுது, அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள், பெண்கள் சூப்பருங்க. நீங்கள் நினச்ச வாழ்க்கை இப்போ அமையும். பெண்களுக்கு, அதுவும் மகர ராசி பெண்களுக்கு நினைத்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் நீங்கும், நினைத்த வாழ்க்கை அமையும். அதாவது இந்த நேரத்தில் நம்ம வந்து
ஹஸ்பண்டோடையோ இல்லை குழந்தைகளோடையோ போயிட்டு இந்த சினிமாவுக்கு போகணும். கண்டிப்பாக அமையும். நல்ல ஒரு சுகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மருத்துவ செலவுகள் இந்த மகர ராசி நேயர்களுக்கு குறையும். 7.5 சனி விலகிடுத்துங்க. ஆனாலும் அவரோட பார்வைன்னு ஒன்று இருக்குது. 3, 7, 10 மூன்றாம் பார்வை அவங்க பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு கொடுக்கணும். கோவிலுக்கு போயிட்டு வரணும். கோவிலில் போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, தியானம் பண்ணுங்கள். என்ன டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறதுன்னு பாருங்கள். விடிகாலையில் எழுந்துருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தனியாக ஒரு பதிவு போடுறேன். பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணணும்னு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். புனித பயணம் மேற்கொள்ள சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது காசி, ராமேஸ்வரம் இதெல்லாம் போயிட்டு வரணும்னா தாராளமாக அந்த ஒரு இதெல்லாம் கிடைக்கும், பாக்கியங்கள். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் கிடைக்க விடாமையும் பண்ணுவார். ஏன்னா சனீஸ்வர பகவானோட பார்வை அசுப பார்வை. அப்போ பாக்கியத்தை கட் பண்ணுவார். அனுபவிக்க முடியாதபடி ஒரு சிரமத்தை கொடுப்பார். நீங்கள் அப்படியே உல்டாவாக யோசிங்க, மாற்றி யோசிம்பாங்க பார்த்தீங்களா? அப்படி டேக் டைவர்ஷன். என்ன, அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு விலகி 7 விலகெடுத்து அதேமாதிரி நீங்களும் விலகி காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருங்க. சூப்பராக இருக்கும். அடுத்தபடியாக 10ஆம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. சுப செலவுகள் வரும். அதுதான் உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கோங்கன்ட்டேன். அப்போ சுப செலவுகள் வரும். அதாவது உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகலை, ரொம்ப கவலையில் இருந்தீங்க, நல்ல வரன் அமையும் டக்குன்னு. அப்போ செலவுகள் கூடி வரும். ஆனாலும் இந்த விரயஸ்தானத்தை மே மாதம் 2025 குருவும் பார்க்குறார். ஸோ சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அட்டி தூள் கலப்ப போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு பலிதமாகும். 10வது இடத்துல பார்க்கறதுனால ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் விருத்தி அடையும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும். சரி, இப்போ பார்வையை பற்றி சொல்லிட்டேன். என்னென்ன பலாபலன்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். 7.5 விலகி எடுத்து ஜாலியாக இருங்கோ, ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஆச்சு. சரி, ஏதாவது பரிகாரம்னு பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்குமேன்னு உங்கள் மனசில் ஒரு சின்ன நெருடல் இருக்குது. என்ன பண்ணலாம் விசேஷம்? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் ஐயா. சனீஸ்வர பகவான் காயத்ரி மட்டும் சொல்லுங்க. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். தினந்தோறும் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். தினந்தோறும் சாப்பிட்றோமானோ சொல்லுங்கள். இல்லை நம்ம என்ன டைமுக்கு சாப்பிட்றோம். திங்கக்கிழமை இது சாப்பிட்ணும், செவ்வாய்க்கிழமை இது சாப்பிட்ணும். திங்கக்கிழமைனா சந்திர பகவானை வேண்டிக்கோங்க, செவ்வாய்க்கிழமைனா முருகனை வேண்டிக்கோங்க, செவ்வாயை வேண்டிக்கோங்க அப்படின்னா அது தினந்தோறும். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்காருங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா சனீஸ்வர பகவான் காயத்ரி தினந்தோறும் சொல்கிறது தப்பே கிடையாது. 11 தடவை சொல்லுங்கள், போதும். எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? இந்த 11 தடவை சொல்கிறதுனாலே உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு இந்த சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையில் அரகஜான்னு ஒரு இது கிடைக்கும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. அரகஜா ஒரு சின்ன டப்பாவில் கொடுப்பான், வாங்கிக்கோங்க. நெத்தி புருவம் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக போடுங்க. அதுக்காக அப்படியே அப்பிக்க வேண்டாம். ஒரு டப்பாவையும் அப்பிக்க வேண்டாம். துளியோண்டு எடுத்து அப்படின்னு நெத்தி புருவத்தில் போடுங்க. சக்ஸஸ். என்னைக்கு? சனிக்கிழமை மட்டும். சனிக்கிழமை இதை பண்ணுங்க. பிளாக்காக இருக்கும் அரகஜா. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும். நீங்கள் இப்போ அரசாங்கத்துறை வேலைக்காக போகிறீங்க. சனீஸ்வர பகவானுக்கும் அரசாங்கத்துறைக்கும் சம்மந்தம் கிடையாது, சூரியனுக்கும் அதுக்கும் தான். ஆனால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானோட அருளும் வேணும். ஏன்னா உழைக்கணும். அதனால அரகஜாவை தடவின்னு போங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இந்த மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான்
7.5 முடித்து சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு வந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.